பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடவே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடவே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை பூவில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை பூவில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன், வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்று. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும், இந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருந்தார் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரம் நம்மோடு கூட இருந்தது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து ஹல்லேலூயா போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேரால ஹல்லேலூயா அப்படி உறுதியாய் சொல்ல முடியும்? எஸ், அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு
இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோ. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுங்கள். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். யூதராஜ சிங்கம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பார். கிருபையை போற்றி பாடுவோம், அவர் கிருபையை போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பார், கிருபையை போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பார், கிருபையை போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்னும் எழும்பி நின்று நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு பலன். அவர் நமக்குள்ளே இருக்கிறது தான் அது ஒரு பெரிய ஒரு மேன்மை, ஒரு ஹல்லேலூயா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா இன்றைக்கு ஒரு அர்த்தம் இல்லாததாக, ஒரு பிரயோஜனம் இல்லாததாக, என்றைக்கோ அது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்றுக்கும் பயன்படாத நிலைமையில காணப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த வனாந்திரமா இருந்தாலும், எந்த ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவமா இருந்தாலும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரம் ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றோ. உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஆண்டவரே பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்டு தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணூரபலரஷபரபலபரபா. சொல்லுவோமா? என் வாஞ்சைகளை அறிந்தவர், என் ஏக்கங்களை அறிந்தவர், எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது அம்மோடு வருவதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை. Oh yes Jesus, rabalarashabarabalabadaba diankaradabadaba. விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால்
நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ரபலர ஷபரபலபரபா ரிகபலபரபதுரடப கபரபலபரப ஷபரபலபரபா ஓடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ரபலர ஷிகரே ருஹமன மதுரப கபர பலபர மதுரப கபர பலபர ஷபர பலபரமா ரிகமன மதுரப கபர பலபர மதுரப கபர பலபர ஷபர பலபர மதுரப பலபரமா ரிகமன ஹந்தரப கபர பலபர ஷபர பலபரமா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு நம்மை ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைக்க விரும்புகிறாரு. நமக்குள்ளே ஒரு செயலாற்றி மகிழ்கிற தேவனாய் இருக்கிறாரு, நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறாரு, நம்மை ஹல்லேலூயா விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ரபலர ஷபர பலபர மதுரப கபர பலபரமா ரகபல பரபதுரப கபர பலபர ஷபர பலபரமா. நான் போகிற பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருந்தாலும் அந்த பாதையின் நடுவில் எனக்கு ஒரு பெரிய துணையாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளின் நடுவில் அவர் எனக்கு ஹல்லேலூயா என்னை கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே, அவருடைய வல்லமை எனக்குள்ளே, அவர் எனக்குள்ளே இருப்பதாலே எதுவும் என்னை சேதப்படுத்த அவர் விடமாட்டார். ரகபலபரப ஷபரபலபரப ரியங்கரபலபரப ஷபரபலபரப துரப கபரபலபரப லிக்கனா ஹந்தரட ஓரகதரபரப கபரபலபரப ஷபரபலபரப. ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக, அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராக. எந்த விதமான படுகுழிகளை சத்துரு நமக்காக வெட்டினாலும் அந்த குழியில விழாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறவராக, நம்மை ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற நல்ல தெய்வமாக, நம்மோடு உடன் இருந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு மகிமையான தேவனாக அவர் இருக்கிறாரே. அவர் கூட இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அசைக்க முடியாது, ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மை எந்த ஒரு எதிரியின் சூழ்ச்சிகளும் ஹல்லேலூயா மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறேன், இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியவே முடியாது. வாயால அறிக்கை செய்வோம். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றியை சுதந்தரிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய எல்லா ஹல்லேலூயா காரியங்களையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். மேற்கொள்ளுகிற பலனை எனக்குள்ளே தந்திருக்கிறார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல வாய்களை திறந்து சொல்லுவோமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக ஹல்லேலூயா ஆகும்படி அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில ஹல்லேலூயா நம்ம ஹல்லேலூயா எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளானால் நாம் சுதந்திரருமாமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். சொல்லுங்க, நான் சுதந்தரிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எல்லா சுகத்தையும் எல்லா பலனையும் நான் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சுதந்தரிக்கிறவனாக, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியாக, கிறிஸ்துவுக்குள்ளே சிலுவையின் மூலமாய் செய்யப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் உரிமையாளனாக, சொந்தக்காரனாக நான் இருக்கிறேன். சுதந்திரவாளியா இருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஹல்லேலூயா எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய எல்லா ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய தீமையானதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மையானதை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது என்னுடையது என்று அப்ரோப்ரியேட்
Get it for yourself. Hallelujah. Receive it for yourself. Hallelujah. Inheritance. Your inheritance in Christ is much more abundant than what you can imagine. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மகிமையான ஆசீர்வாதமா இருக்கிறது, ஒரு மேன்மையான ஆசீர்வாதமா இருக்கிறது. அவ யாவையும் எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசித்த போது அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட போது அவர் எல்லாவற்றையும், எல்லா உரிமைகளை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஓ ஹalleluya. நன்றியோடு அதை நினைவு கூறுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. Every hallelujah, every blessing in hallelujah heaven, hallelujah, உன்னதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், hallelujah, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு பலவிதமான சிக்கல்களை, இன்னல்களை, தடைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா அவனுக்கு மேல ஹல்லேலூயா ஜெயம் ஹல்லேலூயா எடுக்கும்படியான ஹல்லேலூயா ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அவனால நம்மை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய கரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து அவனுடைய எல்லா சதிகளையும், எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிப்பார். அவருடைய நாமத்தினால நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் உணர்ந்து சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு,
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும், ஹல்லேலூயா, ஆசீர்வாதங்களையும், ஹல்லேலூயா, நல்ல பங்கையும், ஹல்லேலூயா, நினைவு கூர்ந்தவர்களாக, ஹல்லேலூயா, ரபலர ஷபரபலபரப துரடம கபரபலபரபலபரம ரிகமலபரபதுரடபரபலபரப ஷபரபகபரபலபரப துரடம கபரபலபரம ரிகமலபதுரடபரபலபரப ஷபரபலபரப துரடம கபரபலபரபலபரம. எங்கள் வெற்றியை நாங்கள் ஹல்லேலூயா சுதந்தரிக்கிறோம். எங்கள் வெற்றியை நாங்கள் நிலைநாட்டுகிறோம். எங்கள் வெற்றியை நாங்கள் ஹல்லேலூயா பறைசாற்றுகிறோம். இயேசு எங்களுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களுடைய ஜெயபலனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார். அவர்தான் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர்தான் எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். நாங்கள் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கோ, உங்களை அழைத்து கொண்டிருக்கோ, இன்றைக்கு விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு அவைகளின் மேலே கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார், அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி வாயால சொல்லுங்க, பேச ஆரம்பிங்க. அந்த வெற்றியை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஹல்லேலூயா எல்லா ஹல்லேலூயா உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளே இருக்கிற ஜீவனை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஹல்லேலூயா, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்திருக்கிறார். சகலமும் நன்மையால் நிரம்பி இருக்கும்படியாய் செய்திருக்கிறார். நல்ல தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரபலர ஷபரபலபரபதுரடப கபரபலபரப ரிகபலபரபதுரடபரபலபரப ஷபரபலபரபதுரடப கபரபலபரபலபரப. உங்கள் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லாவற்றையும் ஹல்லேலூயா மேலே ஒரு வெற்றியை உங்களுக்கு அவர் தருவார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உரபலர ஷபரபலபரப ரிகபலபரபதுரடபரபலபரப ஷபரபலபரபதுரடபரப ரியங்கரடபரபலபரப லஷகதரடபுரபகபரபலபரப ஷபரபலபரப. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா,
ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. நானேன் சுமப்பேன், நானேன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். நானேன் சுமப்பேன், நானேன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். எந்தன் சபரலமா எந்தன் இயேசு சுமந்த பின், எந்தன் இயேசு சுமந்த பின். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளில் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன், நம்முடைய ஹல்லேலூயா நன்மைகளை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்தில் எல்லா ஹல்லேலூயா அவருடைய நன்மைகளை நமக்கு அவர் அளித்திருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாக அந்த மாபெரும் பரிமாற்றத்தை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளே ஹல்லேலூயா நான் சுகமடைந்திருக்கிறேன், பரிபூர்ண சுகம் என்னுடைய பங்கு. தேவன் சிலுவையில் அவருடைய தழும்புகளால் ஹல்லேலூயா குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். நான் சுகமடைந்திருக்கிறேன், நான் பரிபூர்ண சுகத்தை நான் ஹல்லேலூயா சுதந்தரித்து கொள்ளுகிறேன். அந்த பங்கு என்னுடையது, அதுதான் என்னுடைய பங்கு, அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஹல்லேலூயா தரித்திரராய் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா நம்முடைய ஹல்லேலூயா நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக அவர் நமக்கு பதிலாக தரித்திரரானார். ஹல்லேலூயா, ஐஸ்வர்யவானாய் இருந்த அவர் நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தரித்திரவான் அல்ல, நான் சாபத்திற்கு உட்பட்டவன் அல்ல. அவைகளிலிருந்து நான் வெளியே வந்துவிட்டேன், அவைகளிலிருந்து நான் விடுதலையை பெற்றுவிட்டேன். அவைகளிலிருந்து என்னை இயேசு ரட்சித்திருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஹல்லேலூயா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என் வாழ்க்கையில மாற முடியும். என் வாழ்க்கையில ஹல்லேலூயா சாபங்கள் என்னை பின்தொடரவே முடியாது, எந்த சாபங்களும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் எனக்கு பதிலாக அவர் சாபமானார். அவர் ஹல்லேலூயா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கு ஹல்லேலூயா சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடையதாய் இருக்கிறது, எனக்குரியதாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நான் சுதந்திரவாளி. அவரே என்னுடைய நல்ல பங்காய் இருக்கிறார், அவரே எனக்கு சுதந்திரமாய் இருக்கிறார், அவரே எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு சொல்லுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னே சற்பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னே சற்பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள், எப்போதும் வெற்றி உண்டு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், ஹல்லேலூயா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அந்த சிலுவையில் இயேசுவை, ஹல்லேலூயா, இயேசுவின் கதையை முடித்து போடுகிறதற்கு சத்துரு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முடித்து போட்டு விட்டேன் என்று சொல்லி நினைத்து கெக்கரித்தான். ஆனால் கர்த்தர் அவனோட மேலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வெற்றியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் ஹல்லேலூயா கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட வெற்றியோடு நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். நாமும் கூட அவர் வைத்திருக்கிற அந்த வெற்றியிலே பங்கடைய முடியுமே. எல்லாவற்றிலேயும் நான் ஜெயம் எடுக்கிறேன். எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மேல நான் ஜெயம் எடுக்கிறேன். எனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளின் மேல நான் ஜெயம் எடுக்கிறேன். அதை பார்த்து நான் இனி பயப்பட போகிறதில்லை. அதை பார்த்து நான் கலங்கி நிற்க போகிறதில்லை. நான் ஹல்லேலூயா அங்கும் இங்கும் அலைந்து ஓடி திரிக போகிறதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் வெற்றியை நான் நிலைநாட்டுகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, இயலாமைகளின் நடுவில் எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு பலன் தருகிற, எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. கட்டுகளை எல்லாம் அறுத்து போடுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய விடுதலையை பறைசாற்ற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே அந்த வெற்றியை ஆண்டவரே பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுங்க. ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே இடைபடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்போ நான் உங்களோட கூட சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, யோபின் புஸ்தகம் 22:21 வசனம் முதல் 28 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஊப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்றீங்க? ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. இந்த யோபின் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது நீர் அவரோடு பழகிப்பாரும். Job, the book of Job, chapter 22, verse 21. Now, acquaint yourself with him. அவரோடு பழகிப்பாங்க, அவரோடு இருந்து பாருங்க, அவரோட பேசி பாருங்க. Acquaint yourself with him and be at peace, thereby good will come to you. நீ அவரோடு பழகிப்பாரும், பழகி சமாதானம் ஆயிரும், அதனால உமக்கு என்ன இருக்கும்? ஆமென் சொல்லுவோம். யாரெல்லாம் நம்ம யார்கிட்டலாம் பழகிறோம்? தேவையில்லாத ஆட்கிட்டெல்லாம் பழகி பிரச்சனையை உண்டு போட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாம் வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும், நேரத்துக்கு கணக்கு கொடுக்கணும். நாம் இருக்கிற காலம் கொஞ்ச காலம். தாவீது சொல்கிறாரு, இந்த மோசே ஜபத்தில் சொல்கிறார், எங்கள் ஆயுசு நாட்களை எப்படி ஆக்கிட்டீங்களா?
4 விரக்கடை அளவாயிட்டீங்க. 930 வருஷம் 969 வருஷம் இருந்த ஆயுசுக்கெல்லாம் அப்படி குறைஞ்சு கடைசியில் மோசே சங்கீதத்தில் பாட்டு எங்கள் காலங்களில் நாட்கள் எப்படி ஆக்கிட்டீங்க? 4 விரக்கடைன்னா எப்படி? எவ்வளோதான். 969 வருஷம் உயிரோடு இருந்துட்டு அப்புறம் 930 வருஷம் இருந்துட்டு அப்படி குறைஞ்சி கடைசியில் மோசே பாடு அவருக்கு 120 வருஷம். அப்புறம் அவர் பாடிட்டார், ஒரு மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பேசியே காலி பண்ணியிருந்தான் ஆட்களை. எங்கள் ஆயுசு நாட்கள் ஒரு காற்றை போல, பூவை போல, புல்லை போல, சாய்ந்த நிலையில போல இருக்கிற கொஞ்ச காலத்துலையும் ஆண்டவர் சார் என்கிட்ட இருப்பா, என்கிட்ட பழகப்பா, என்கிட்ட பேசப்பா, நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கத்தானு சொல்கிறேன். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அவருக்கு நமக்கு சமாதானமாக இருக்கு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா 59 1-2 பார்த்தீங்கன்னா 2-3 வாசித்து, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக ஒரு கேப் உண்டு. அவருக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது, பேச முடியாமல் அவர்கிட்ட போக முடியாமல் இருக்கும். அந்த ஒரு கேப்பை நிரப்புறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு மத்தியஸ்தராக வந்தார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. யோபுல அதை சொல்ல, எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லையே, எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோபு புஸ்தகத்திலே சொல்கிறார். யாவி பிரிய மட்டும் நான் உத்தமத்தை காத்துக்கொள்ளுவேன், ஒரு மத்தியஸ்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் 9:33 என்ன சொல்லுது? யோபு 9:33 பாருங்க. இஸ் தேர் நாட் எனி மீடியேட்டர், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே. அவருக்கும் எங்கே இருக்கிற பிரச்சனையில் சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி அவர் வேதனைப்படுறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் தேவனுடைய சார்பிலும் மனிதனுடைய சார்பிலும் பிதாவுடைய வலது பார்சல உட்கார்ந்து கொண்டு தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரு கேப் இருக்குது. நம்முடைய பாவம் அங்கே பக்கத்தில் வர முடியல. He is a holy God, but we are not holy people. அவர் பரிசுத்தமான தெய்வம், நம்ம பரிசுத்தம் இல்லாதவங்க. பக்கத்தில் வர முடியாது. எப்படி சூரிய வெளிச்சத்தில் போக முடியுமா? சூரியன் பக்கத்தில் நம்ம போக முடியுமா? போக முடியாது. அதான் யோவானுடைய சுவிசேஷத்தில் தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம், மனுஷன் அசுத்தம் உள்ள மனுஷன். இந்த அசுத்தமுள்ள சரத்தில் எப்படி தெய்வம் பிறப்பாரு, மனுஷனா வருவாரு? சான்ஸே இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு வந்ததுனால, நம்ம பாவத்துக்கு பரிகாரம் பண்ணனால இன்னைக்கு கிருபாசனத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை கற்றுக் கொடுக்குறாம. we have a privilege to come to the Father through his son Jesus because he sacrificed himself. அவர் நமக்காக மரித்ததுனால அவரை ரத்தம் நம்ம பலிபீடத்தண்டை கொண்டு வருது. ஆமேன்னு சொல்லாமா? இட்ஸ் a privilege. இன்னைக்கு ஆண்டோட சமுத்திரம் அந்த நாட்களில் போக முடியாது, ஆசாரியம் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இன்னைக்கு அவரோட பழகிப்பாரும், நீர் அவரோட பழகிப்பாரும், பேசிப்பாரும், அவரோட சமாதானம் ஆயிரும். அதனால உமக்கு என்ன உண்டான்னு கேட்டீங்கன்னா, அவரோட பழகி சமாதானம், அதனால் உமக்கு என்ன உண்டாகும்? எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? ஆமேன், ஆமேன். எனக்கு நன்மை உண்டாகட்டும். நன்மையான எந்த தெய்வம், பூர்ணமான எந்த வரமும், பரத்தினுடைய ஜோதி பிதாவுடைய நன்மையான எல்லாவற்றையும் பொல்லாதவர்கள நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தினவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமான. பழகிப்பார், அவரோடு இருந்து பாரு, அவரோடு சமாதானமாயிரும். அவருக்கு நமக்கு சமாதானம் இல்லை, ஆனால் அவர் சமாதான காரணர் ஆனார் என்று வாசித்து பார்க்குறோம். ரெண்டாவது அவரிடத்துல சமாதானமாயிரும். ரெண்டாவது பார்க்கும்போது 22 verse 22 says, அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளை உம்முடைய இதயத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. Job 22:22 receive please instruction from his mouth and lay up his words in your heart. உங்கள் இருதயத்தில் ஏற்றுங்க. அல்லேலூயா சொல்லுமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உங்கள் வாக்கை இருதயத்தில். ஆமென் சொல்லுமா? தேவனுடைய வார்த்தை not only in our hands, it should in our heart, it should be in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், வாயில் மட்டும் இல்லை, இருதயத்தில். உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லும்போது கசடர கற்றல், கருத்தாய் போதித்து. எப்படி போதிக்கணுமா? பைபிளை படித்தா எப்படி படிக்கணுமா? கருத்தாய் படிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மோட்டோ, கல்வித்துறையினுடைய மோட்டோ அதில் போட்டிருப்பான், கசடர கற்றல். கசடர, கசடே இருக்கக்கூடாது.
அவ்வளவு ஆங்கிலத்தில் தரோலி லேர்ன், கசடரை கற்று. உலகப்பிரன கல்வியே நீங்கள் தரவாக படிக்கணும்னு சொன்னால் பைபிளை எப்படி படிக்கணும், அதை விட தரவாக படிக்கணும். ஏன்னா அது 100 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷத்துக்கு. இது 1000 வருஷம் அவரோட வாழ்கிறதுக்கு இந்த வசனத்தை அதை விட கருத்தாக படிக்கணுமா? ஆமேன்னு சொல்லுமா? சொல்லுங்களேன். கருத்தாக படிக்கணும் சொல்லுங்களேன். கருத்தாக படிக்கணும். உட்கார்ந்துருக்கிற போதும், எழுந்துக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக்கிற போதும். நான் போன வாரம் எறும்பை பற்றி பேசினேன். டிவியில் எத்தனை பேர் பார்த்தீங்களே தெரில. என்ன பேச, எறும்பை பற்றி எல்லாம் பேச, எங்களை பற்றி பேச மாட்டேங்கிறேன்னு. உங்களுக்கு தான் எறும்பை வச்சு தான் உங்களுக்கு புத்திமதி சொல்ல சொன்னார் ஆண்டவர். எல்லாம் சோம்பேறிகளாக இருக்கு. ராத்திரி பாலும் படிச்சுட்டு நல்ல ஆண்டவருக்காக ஓடணும் உழைக்கும். அந்த சோம்பேறியை பற்றி சொல்லிட்டு 6ஆம் அதிகாரத்தில் கடைசி சொல்ல, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நீ சொல்லும்போது, இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் இதயத்தில் இருந்தால் 22 என்ன சொல்லுது? 6:22 பாருங்க. நீ நடக்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, நீ நடக்கும்போது உடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். ஆமேன்னு சொல்லுமா? எனக்கு முன்னால் போவோம். அவர் எனக்கு முன்னால் போவார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். வாழ்க்கையில் இருட்டான சமயத்துலையும் இருளிலே செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். 112ஆம் சங்கத்தில் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஒரு வசனம் இன்னைக்கு அவர் சொன்னார் இல்லையா? ஒரு பாஸ்டர் இல்லையா சொல்கிறாரு, என் பிள்ளைய அடிக்க போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன்பா ஒழுங்கா நீ உன் வேலையை செய்யலையே, தேவையில்லாமல் போய் பிள்ளைகிட்ட போய் கோவப்பட்டுட்டு அடிக்க போறிய, நீ அதை ஒழுங்காக சொல்லி கொடுத்தியா? கோவப்பட மட்டும் தெரியுது, அதை ஒழுங்காக சொல்லி கொடுத்துக்கலாம்ல. அவர் எப்படி ஆண்டவரேன்னு கேட்டால், அப்போ அவருக்கு வெளிச்சம் வருது. இருட்டான சூழ்நிலை வெளிச்சம் வருது, வசனத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. வாழ்க்கையில் இப்படி இருட்டான சமயத்தில் வரும்போது கர்த்தர் பேசுவார். அந்த 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அது ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்துச்சு. அது உங்களுக்கு நடக்கும்போது உனக்கு வழிகாட்டும், படுக்கும்போது உன்னை என்ன செய்யும்? படுக்கும்போது எத்தனையோ விபத்துக்கெல்லாம் வருது. ஹார்ட் அட்டாக்கே படுக்கையில் இருக்கும்போது தான் வருது. ஆனால் யாரும் அறியாத சமயத்தில் நான் மட்டும் இருக்கும்போதும், நான் படுக்கும்போதும், அங்கே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் என்னை காப்பாற்றுறாரு. நான் படுக்கும்போது அவர் என் கூட இருந்த வார்த்தையினால் காப்பாற்றுகிறாரு. நீ விழிக்கும் போது அது ஒன்று செய்யும். ஆமென். இதை விட என்ன அற்புதம் வேணும் நமக்கு? ஆமென், 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 ஆமென். ஆகவே நீ அவரோட பழகி போகிறோம், அதனால உங்களுக்கு சமாதானம் வரும். வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றிக்கொண்டு வார்த்தைகளை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் வைங்க. வார்த்தை கேட்க என்ன வார்த்தை எப்படி வருது? மனம் திரும்புன்னு சொல்கிறார். முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். யோவான் சாண்டு பிரசங்கம் மனம் திரும்புங்க. அப்போஸ்தலருடைய பிரசங்கம் அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் இருந்தார் பொழுது எப்படி எல்லாரும் மனம் திரும்ப தேவன் கட்டளையிட்டார். மனம் திரும்புதல் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி லைஃப்பில் முதலாவது ஃபவுண்டேஷனே மனம் திரும்புறது தான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான தீய பழக்கத்திலிருந்து மனம் திரும்புறது, மனமாற்றம், கன்வர்ஷன், ரிப்பெண்டன்ஸ். சகைவ், உன் வீட்டுக்கு நான் வரணும், நான் ஆண்டவரே நான் வருவதற்கு தகுதி இல்லாதவன், அநியாயமாக நான் ஒரு கன்ஃபெஷன், ரிப்பெண்டன்ஸ், சால்வேஷன். நீ சர்வரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை நினைச்சிங்க, உன் வீட்டை விட்டு அகற்றுங்க, உன் வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க, உங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றுங்க, உங்கள் வீட்டை விட்டு அகற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஏரியாவில் யூ ஹவ் டு டேக் இட் அவுட், யூ ஹவ் டு ரிமூவ் இட், அதை எடுத்து போடுங்க. அப்படி செஞ்சால் தோலை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல தங்கம் எப்படி வருமா, பொண்ணு எப்படி வருமா? அது சாதாரண ஒரு செங்கலை போல, ஒரு மண்ணை போல, ஒரு ஓட்டை போல. இப்போ ஆண்டவர் நம்ம மனம் திரும்பி வரும்போது என்னென்ன செய்கிறா பாருங்க. மேலான நிலையில் ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபைனான்ஷியலி ஹி வாண்ட்ஸ் டு ரைஸ் அப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் லைஃப். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு எப்படி இருப்பாராம்? காசு பணத்தை விட அவரே நமக்கு எப்படி இருப்பாராம்? பசும்பொன், வசனமும் பசும்பொன். அவருடைய வசனத்தை பற்றி 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் அப்புறம் அவைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டின ஒழுகும். ஆமென். கர்த்தருடைய அவரே நமக்கு பசும் பொண்ணா இருப்பார். அவருடைய வார்த்தையும் அவைகள் பொன்னிலும் 119 சங்கீதமும் 19 சங்கீதமும் அதிகமாக எதை குறித்து சொல்லப்படுனா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி பார்க்கும்போது அவரே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அவர் தேவனாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தில் இருந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஸோ ஹீ இஸ் காட், ஹிஸ் வேர்ட் இஸ் காட். அவரே வார்த்தையாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது பொன்னிலும் மிகுந்த பசும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டின ஒழுகும் விலையேறப்பட்டவர். அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ருசி உள்ளவர். கர்த்தர் நல்லவன், ருசித்து பாருங்கள். தேன் கூட்டின ஒழுகும் தெளிந்த தேன், அது மதுரமுள்ளமாக இருக்கு. ருசியிலும் சிறந்தவர், அழகிலும் சிறந்தவர், அந்தஸ்திலும் சிறந்தவர், ஆளுகையிலும் சிறந்தவர், ஆசீர்வாதத்திலும் சிறந்தவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நீ சர்வரிடத்தில் மணந்திருந்தா அவரையும் உமக்கு பசும் பொன்னும் சொக்க வள்ளியுமா இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் நீ என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பீர். அவரை நோக்கி நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு என்ன கொடுப்பாராம்? ஆமென் சொல்லுமா. எப்போ அவரிடத்தில் பழகி சமாதானமாகி சர்வரிடத்தில் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் மாதிரி சொக்க வெள்ளியாக மாற்றுவார், சுத்த பொண்ணாக மாற்றுவார், பசும் பொண்ணாக மாற்றுவார். அவர் நமக்கு என்ன கொடுப்பார்? அப்படி அப்படி வரும்போது அவரை நோக்கி நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உங்களுடைய பொருத்தனைகள் எல்லாம் அவருக்கு ஆமென் சொல்லுமா. ஆண்டவரே, உங்களுடைய பாத்திரம் வருகிறேன், நீ எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னா நான் உமக்கு இதை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சில சமயங்களில் அன்னாள் பொருத்தனை பண்ணாங்களே, எனக்கு ஒரு பிள்ளையை தந்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் எனக்குன்னு வச்சுக்கிடாம அதை உமக்குன்னே கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒரு பொருத்தனை, ஒரு கவனன் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுறோம். அந்த பொருத்தனையை அவர் நிறைவேற்றும் போது நாம் அந்த பொருத்தனையை அவருக்கு செய்ததற்கு நமக்கு வழிகளை திறப்பார். அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு என்ன செய்யப்படும்? நினைப்படும். உம்முடைய பாதைகளில் என்ன செய்யுமா? வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. அதோடு மட்டும் இல்லை, ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 23:14 சொல்லி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுமா. எனக்குன்னு ஒன்று வச்சுக்கிறாரு, அது நிச்சயமாக செய்து முடிப்பார். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளையுடைய காரியங்களில், என் ஊழியத்தில், எங்கள் சபையில் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எனக்குன்னு ஒன்று வச்சுக்கிறாரு, அது வேற யாரும் கொடுக்க மாட்டார். அன்றைக்கு சவுல் ராஜாவுக்கு இது உனக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டது, நீ வர்றதுக்கு முன்னாலே இது உனக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டது. அது பிரதானமான அந்த ஆட்டினுடைய என்ன செய்து தொடைச்சந்து, அது ஸ்பெஷலாக அன்னைக்கு சாமியத்துக்கு அவருக்குன்னு எடுத்து வச்சிருந்தப்பா, அதை எங்கே அதை கொண்டு வான்னு சொல்கிறார். அதே மாதிரி உங்களுக்குன்னு சில காரியத்தை குறித்து வச்சுக்கிறாரு, அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனோபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். நல்ல கரங்களை தட்டி எனக்குன்னு குறித்ததை நிறைவேற்ற வல்லவராக இருப்பார். எனக்குன்னு வச்சுக்கிறத அதை நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. ஆமென். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை திறந்துண்டா. ஆமென் சொல்லுமா. எல்லாரும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம்
ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் எனே, அபிஷேகித்து ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, ஐயாறுதல் நாயகனே, ஐயாறுதல் நாயகனே, ஐயாறுதல் நாயகனே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து போயாமல் முத்தம் செய்யுமே இயேசுவே, உந்தன் பாதம் போயாமல் முத்தம் செய்யுவே, ஓயாமல் முத்தம் செய்யுவே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. சந்தரர மலலல மலலி அந்தன கரர மம மம சூரியந்துரிய மனரபல சமனரபமா. நீர் அவரோடு பழகிப்பார், நீர் அவரோடு பழகி சமாதானமார். நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பும், அவருடைய வார்த்தைகளை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும். நீ மனம் திரும்பும் போது அவர் உமக்கு சொக்க வெள்ளியாயிருப்பார். உன் விண்ணப்பத்தை கேட்பார். உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் வேதனை மாறும், உன் நிந்தை மாறும், அவமானம் மாறும். தலையை உயர்த்துவார். எனக்குன்னு குறித்ததை அவர் செய்வார். எனக்குன்னு குறித்ததை காலம் வரும்போது கர்த்தர் செய்வார். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எனக்குன்னு வச்சத வேற யாருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. No one can touch it, no one can take it, because already you have promised me, already prepared for me. எனக்குன்னு ஆயத்தம் பண்ணிருக்கீங்க, எனக்குன்னு வாக்கு பண்ணிக்கிறீங்க. The day will come, I will get it, I will receive it. Help me to come closer, to walk with you, to talk with you, peace with you. Help me to repent from my sin. Help me, Lord. I want to be with you. I want to be like you. Make me, Lord. I want to be like you. Make me and shape me and mold me and use me. I surrender my life to you. Take it away, the thing which you may not like it. Help me, Lord. I am helpless. We need you. We want to grow in you day by day. Let our flesh, our carnal man should die. The spiritual man should grow, rise up. தகப்பனே, எங்கள் மாமிசம் மனுஷிகம் மறையணும், தெய்வீகம் வரணும்.
The human nature should die, the divine nature should come. நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களை உணர்த்துங்க, எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை போல மாத்துங்க. வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு யாராவது வந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க விண்ணப்பம் பண்ண அவர் கேட்பார், உங்க ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். Father, we thank you because always you hear our prayers. You are a prayer answering God. We'll thank you, Lord. You understand better than anybody else. எங்களை நன்றாக எங்களை கவனிக்கிறவங்க, புரிந்து கொள்கிற தெய்வம், உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. விசேஷமாக நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். எல்லா ஆராதனையும் பொறுப்பே நடத்துங்க அப்பனே. 5 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை, 9, 11, மாலை 5 மணி, மாலை 7 மணி. இந்த ஆலயம் முழுவதும், பரிசுத்த எல்லை முழுவதும் சத்துரு உள்ள வராதபடி நல்ல கரங்களை தட்டி இந்த சத்துரு உள்ள வராதபடி இந்த ஆலயம் முழு தேவ பிரசன்னம், God's glory, God's anointing break through. இந்த பாளையம் எங்கும் பரிசுத்தம் காணப்பட கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்தம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசலம் வருவாதே. God bless you all. Thank you so much for coming.